நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார். மனித வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு முதல் எதிரி யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். மனித வாழ்க்கையின் முதல் எதிரி உங்களுக்கு யார் பிடிக்கலையோ அவங்கள சொல்லுவீங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை யார் பாதிப்படைய செய்தார்களோ அவர்களை சொல்லுவீர்கள் இல்லையா? இவர்கள் யாருமே கிடையாது சார். உங்கள் வாழ்க்கையின் முதல் எதிரி யார் தெரியுங்களா? உங்களுடைய அலட்சியம். அலட்சியம் தான் முதல் எதிரி ஒரு மனிதனுக்கு. இந்த அலட்சியம் வந்ததுனாக்கா இவர்கள் பாருங்க, நிறைய வாழ்க்கையில் முன்னேறி சில சமயங்களில் இந்த அலட்சிய போக்கினால் அடிபட்டு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றமே தடைப்பட்டு போயிருக்கும் சார், அலட்சியத்தினால். இந்த அலட்சியமும் சோம்பேறித்தனமும் அண்ணன் தம்பிகள் மாதிரி. அலட்சியம் வந்தது என்றால் சோம்பேறித்தனம் கண்டிப்பாக வந்துடும் சார். அலட்சியம் ஒரு மனிதருக்கு வந்துவிட்டால் துன்பம் கண்டிப்பாக வரும் சார். துன்பம் வந்தால் பலவீனம் வந்துடும். பலவீனம் வந்தால் உடலில் மனசோர்வை கொடுக்கும் சார். மனசோர்வை கொடுத்தீங்கன்னா உடலில் வந்து வியாதியை கொடுக்கும். வியாதி கொடுத்ததுன்னா அந்த வியாதி அனுபவிக்க சொல்லி மற்றவர்களும் நீங்கள் என்ன தெரியும் நினைப்பீங்க, நமக்கு இது எழுதப்பட்ட விதிடான்னு நினச்சின்னு உங்களை வந்து கட்டி போட்டுருவோம். அந்த அலட்சிய போக்கினால் எப்படி கட்டி போடுறது பாருங்க. அப்போ இந்த அலட்சிய போக்கு ஒரு மனிதன் வாழ்க்கையில் அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது. அலட்சியமே இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலும். எந்த ஒரு மனிதனும் அலட்சியம் என்பது வாழ்க்கையில் வரவே கூடாது சார். வாழ்க்கையில் அலட்சியம் வந்தது என்றால் சுறுசுறுப்பே போயிடும் சார். அதனால நீங்கள் மனிதர்கள் எல்லோருமே சுறுசுறுப்பாக இருக்கணும். அலட்சியம் என்பது வாழ்க்கையில் எந்த விஷயத்திலும் இருக்கவே கூடாது. தள்ளி போடும் குணம் இருக்கவே கூடாது சார். அப்படி இருப்பவர்கள் முன்னேறி ஜெயித்தவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த அலட்சியம் செய்யாமல் ஒரு சின்ன விஷயத்தை கூட அலட்சியம் பண்ண மாட்டாங்க சார். அலட்சியம் பண்ணினீர்களே என்றால் உங்கள் வாழ்க்கை சூன்யமாகும் சார். ஆனால் அலட்சியம் தான் உங்களுடைய முதல் எதிரி. அப்படிதான் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி அவருடைய ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன்னார். அனுப்புங்க ஐயா அப்படின்னு. அவருக்கு பாருங்க ராகு தசை நடக்குது. அவருடைய லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம், ராசி துலாம் ராசி. 5ஆம் இடத்தில் விருச்சிக லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் கேது. விருச்சிக லக்னத்திற்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் அந்த சூரியனும் உச்சம் பெற்ற குருவுடன் மிங்கிள் ஆயிருக்காங்க. 10ஆம் இடத்தில் புதனும் சனியும் மிங்கிள் ஆயிருக்காங்க சார். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், அதாவது கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று செவ்வாய் பிளஸ் ராகு அமர்வு பெற்றிருக்காங்க. 12ஆம் இடத்தில் அந்த சந்திரன் அமர்வு பெற்று துலா ராசியாக இருக்கிறாங்க. இதில் பாருங்க சார், ஒரு லக்னமும் ராசியும் நல்லா இருக்கணும் சார். அப்போ இதில் பாருங்க, ராசி அதிபதி வந்து சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டாரு, ராகுடன் பின்னப்பட்டுட்டாரு. லக்னாதிபதி ராகுடன் 11ஆம் இடத்தில். ஓகேங்களா? லக்னாதிபதி 11ஆம் இடத்தில் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. இதில் பாருங்க, ராகு திசை இவருக்கு ஸ்டார்ட் ஆச்சு சார். இவருக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆனாக்கா இவருக்கு வந்து கோடி 11ஆம் வீடு இல்லையா, உபஜெயஸ்தானம். நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இல்லையா, 3, 6, 11 என்ற இடங்களில் ராகு அமர்வு பெற்று அந்த தசா காலம் வந்ததுன்னா அந்த மனிதனை மிக பெரிய அளவில் கோடிகளில் புரளுவார். கோடி கோடியாக கொட்டி கொடுக்குன்னு சொல்றேன் இல்லையா நான். இந்த அமர்வு பாருங்க இவருக்கு கொடுக்கவே இல்லை சார். இந்த அமர்வு காரணம் பாருங்க, 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அந்த ராகு பகவான் அமர பெற்று மிக மிகப்பெரிய ஒரு லாபத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய ஸ்தானம் உபஜய ஸ்தானம் 11ஆம் இடம். மிகப்பெரிய பண பலத்தை கொடுத்துருக்கணும். கோட்டீஸ்வர தர வரிசையில் இவர் வந்திருக்கணும் சார். ஆனால் இவருக்கு வந்து அந்த யோகமே செயல்படலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராகுக்கு வீடு கொடுத்தவன் முதல்ல நல்லா இருக்கணும் சார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் புதன் இல்லையா? ராகுக்கு வீடு கொடுத்த புதன் ராகுக்கு 12ஆம் வீட்டில் மறைவு. அதற்கடுத்து பாருங்க, ராகு சாரம் பெற்றது உத்திரம் நட்சத்திரம் சாரம் பெற்றிருக்கு. அந்த உத்தர நட்சத்திரம் சாரம் பெற்ற சூரியன், அந்த உத்திரம் நட்சத்திரம் பெற்ற சூரியன் சாரம் வாங்கியிருக்கு ராகு பகவான். அந்த சூரியன் பாருங்க, அந்த ராகுக்கு 11ஆம் வீட்டில் குருவுடன் அமர்வு பெற்றிருக்கார் சார். உச்சம் பெற்ற குருவுடன் அமர்வு பெற்றிருக்கார். எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கணும்? கொடுக்கவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
இவருக்கு பாருங்க, முதல்ல ராகுக்கு வீடு கொடுத்தவனும், சாரம் கொடுத்தவனும் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். 6, 8, 12ஆம் இடங்களில் அந்த ராகுக்கு வீடு கொடுத்தவனும், சாரம் கொடுத்தவனும் உட்காரவே கூடாது. இவருக்கு பாருங்க, ராகுக்கு 12ஆம் இடத்தில் வீடு கொடுத்த அந்த புதன் அமர்வு பெற்று, அந்த புதனுக்கு 12ஆம் இடத்தில் சாரம் பெற்ற அந்த சூரியன் குருவுடன் மிங்கில் ஆயிருக்காங்க. அப்பொழுது இவருக்கு பாருங்க, ராகு தசை வந்தது சார். எல்லா ஜோதிடர்களும் சொன்னார்களாம், இவர்களுக்கு கொட்டி கொடுக்கும், உங்களை வந்து கோட்டீஸ்வர தரவரிசையில், மிகப்பெரிய கோட்டீஸ்வர தரவரிசையில் இடம் பெறுவீர்கள், கோடி கோடியாக கொட்டும், ரெடியா இருங்க மிஷின் வச்சு என்றதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு அந்த அமைப்பே செயல்படலை சார். லக்னாதிபதியும் கூட இருக்கார், ராசி அதிபதியும் கூட இருந்து அந்த 11ஆம் வீட்டில் இவர்களுக்கு அந்த கோட்டீஸ்வர யோகமே கிடைக்கல சார் இவருக்கு. காரணம் என்ன என்றால், ராகுக்கு வீடு கொடுத்த அந்த புதனும், ராகு சாரம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் 2-12 அமர்ந்ததின் விளைவு சார். ராகுக்கு அந்த வீடு கொடுத்தோம் மறைவே கூடாது சார். மறைந்தால் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சி 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 தவிர இவர்கள் வாழ்க்கையில் இந்த ராகு தசை 18 வருஷமும் இவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையான காலகட்டம் சார் இவர்களுக்கு. இந்த ஜாதக அமைப்பு ராகு தசை வந்தது இவருக்கு 18 வருஷமும் சொல்லொன்னா துயரம் சார் இவருக்கு. அதற்கடுத்து அந்த குரு தசையில் தான் இவர் எழுந்து நின்னாரு. ஆனால் இவருக்கு பாருங்க, இந்த புதன் எங்க அமர்ந்து இருக்கணும் என்றால், புதன் வந்து மிதுன ராசியில் அமர்ந்து இருக்கணும். இந்த சூரியன் மேஷ ராசியில் அமர்ந்து உச்சதாரியில் அமர்ந்து இருந்தார்னு வைங்க, இவரை போல் ஒரு கோட்டீஸ்வரன் ஜாதகம் பார்க்கறதுக்கே வந்து கிடைக்கிறதுக்கு கண் கோடி வேணும் சார். இப்படிப்பட்ட அமைப்புகளில் அமர்ந்து இருந்ததுனால் இவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வர தரவரிசையில், இவர் சொன்னார் பாருங்க ஒரு ஜோதிடர், கோடி கோடியாக கொட்டுன்ட்டு. கண்டிப்பாக கொட்டி இருக்கும். ஆனால் சில நிலைப்பாடுகளில் வீடு கொடுத்த அந்த புதனும், சாரம் பெற்ற அந்த ராகு சாரம் பெற்ற சூரியனும் 2-12ஆக அமைந்ததினால், ராகுவுக்கு மறைந்ததினால இவர்களுக்கு வீழ்ச்சியை கொடுத்தது சார். இந்த வீழ்ச்சி சாதாரண வீழ்ச்சி கிடையாது சார். இவருக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளும் கொடுத்தது. இவருக்கு வந்து ஆக்சிடென்ட் நடைபெற்றது, விபத்து கண்டத்தை உண்டு பண்ணுச்சு, உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்தது. நாய்க்கடிலாம் வாங்கினார் இவர் நாய்க்கடி பட்டு அந்த ராகு தசையில் நிறைய நாய்க்கடி. அதனால சில நிலைப்பாடுகளில் சில நேரங்களில் ராகு தசை கொடுக்குன்றது எந்த ஒரு நல்ல ஜோதிடன் கணித்து சொல்லிடலாம் சார். ஆனால் இந்த ராகு ஒரு ஒரு அதாவது பச்சோந்தி கிரகம். இவர்களுக்கு, இந்த ஜோதிடர்களுக்கு சில டைம் வந்து இது வந்து கண்ணாமூச்சி விளையாடிடும் சார். ஆனால் சூரியனுடன் அமர்வு பெற்றிருக்கக்கூடிய அந்த குரு நல்லது தானே செய்யணும், செய்யவே இல்லை பாருங்க. இவருக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் இல்லையா? 11ஆம் இடத்து எப்படிப்பட்ட உபஜெயஸ்தானம் சார், இவருக்கு கொடுக்கவே இல்லை. காரணம் 2-12ஆக அமர்வு பெறவே கூடாது சார். ராகுக்கு அமரவே கூடாது. அது மட்டுமல்ல, இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அந்த குரு தசையில் தான் சார் கொடுப்பாங்க. எனவே நேயர்களே, இந்த ஜாதக அமைப்பு படி பார்த்தீர்கள் என்றால் ராகு தசை வீழ்ச்சியை கொடுக்கும். இதே இவருக்கு வந்து புதன் ஆட்சி பெற்று மிதுன ராசிலையும், சூரியன் உச்சம் பெற்று மேஷ ராசியில் அமர்ந்திருந்தால் கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பார் சார். இவர்களுடைய சொந்த பந்தங்களே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவர் வந்து ஒரு யோகத்தை கொடுத்துருக்கும். புதன் வந்து மிதுன ராசியில் அமர்ந்து, சூரியன் உச்சம் பெற்று மேஷ ராசியில் அமர்ந்து இவருக்கு ராகதசை வந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து இவர் வந்து ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் முன்னேறி இருப்பார் சார். அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவனு, சாரம் கொடுத்தவனு தான் முக்கியமாக அதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக கணிக்கணும் சார். ஒரு மனிதன் ராகு திசையில் மட்டும்தான் சார் மிகப்பெரிய யோகத்தை அள்ளி வழங்கும். ஏன்னாக்கா ராகுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தின்றதே வராது. எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தின்றதே வராது. திருப்தி இல்லைன்னா தான் சார் ஒரு மனிதன் நிறைய வந்து போராடி ஜெயிப்பான். திருப்தி வந்துச்சுன்னா போதும் என்ற மனது இருந்தால் அவன் ஜெயிக்கவே மாட்டான், அதோடு நிறுத்திப்பான் அவன். அதனால தான் ராகு திசை தான் ஒரு மனிதனை மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்குவதும் உண்டு. கோவணத்தை உருவி நடு ரோட்டில் நிற்க வச்சு ஜாட்டியில் அடிக்கிறது இதே ராகு பகவான் தான் சார். அதனால் நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படிப்பட்ட அமர்வில் இருக்கு பாருங்க. 3, 6, 11 என்று உபஜய ஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை வழங்குன்றது உங்களை வந்து ஏமாத்திடும், கிரகங்கள் ஏமாற்றி விடும். அதனால்
நல்ல ஜோதிடரை அணுகி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை எல்லாம் இறைத்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சொல்கிறேன். ராகு தசை தான் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ராகு தசை தான் கீழ்நிலைக்கும் தள்ளப்படும் என்பதை இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ணிக்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.